தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்போ இங்கே பயணிக்கிறோம்னா இலங்கை மட்டக்களப்பில் நிற்கிறோம். எதுக்காக இந்த பதிவுன்னு சொன்னால் 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான ஒரு குறுகிய ஒரு பதிவைத்தான் இன்றைக்கு மேற்கொள்ள போகிறோம். அது நிலப்பாடுகள் என்னென்ன விரிவாக பார்ப்போம். பார்க்குறதுக்கு முதல்ல புதுசாக வர உறவுகள் வளமையாக சொல்கிறோம் சிறப்பாக பண்ணிடுங்க. வாங்க நம்ம பதிவுக்கு போகணும். வணக்கம். வணக்கம். தம்பி 2024ஆம் ஆண்டு எலெக்ஷனில் தேர்தலில் தான் யார் ஜனாதிபதியாக வந்தால் நல்லா இருக்குன்னு யோசிக்கிறீங்க? ரணில். என்ன காரணம்? நான் வந்தால் இந்த விலைவாசி எல்லாம் குறையும். விலைவாசி எல்லாம் குறையும், அரசியல் கொஞ்சம் செயற்பாடு வரும். இந்த இது விலைவாசி எல்லாம் கடுமையாக ஏறி போய் தனி இருக்கு. இப்போ அதெல்லாம் குறையும் கொண்டு எதிர்பார்க்குறோம். சஜித். என்ன காரணம்? அவர் வந்தா கொஞ்சம் நிலைமை மாறும். வணக்கம். தம்பி 2024ஆம் ஆண்டு தேர்தலில் தேர்தலில் வந்து யார் ஜனாதிபதியா வந்தா எல்லாரும் கொஞ்சம் யோசிக்கிறீங்க? நான் எங்களோட கருத்தும்படி எப்படின்னு சொன்னால் ரணில் மாத்தியா வந்தால் நல்லா இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். என்ன காரணம்? என்ன காரணம்னு சொன்னால் நம்ம நாட்டில் வந்துட்டு பெட்ரோல் குறைபாடாக இருந்தது. நாட்டை யாரும் பாரம் எடுக்கலை. அதனால ரணில் மாத்தியா பாரம் எடுத்த பிறகு பெட்ரோல் எரிபொருள் எல்லாம் மிச்சம் சீக்கிரமாக வந்தது. அதனால தான் நாங்கள் ரணிலை தேர்ந்தெடுக்கோம். வணக்கம். நீங்க சொல்லுங்க, 2024ஆம் ஆண்டு தேர்தலில் வந்து யார் ஜனாதிபதியா வந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறீங்க? மக்களை நல்லா வழி நடத்துகிற ஒரு ஜனாதிபதி தான் வர வேணும்னு எங்களோட ஆசை. யாரை சொல்றீங்க? ரணில் அமெரிக்கலாம். அம்மா உடல பாடுங்க. ரைட், ஓகே ஓகே. 2024ஆம் ஆண்டு தேர்தலில் வந்து யார் ஜனாதிபதியா வந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறீங்க? ஜனாதிபதியா இப்போத்தைய காலத்துக்கு முன்ன ஏற்கனவே வந்து சஜித் வந்து நின்றவர் ஜனாதிபதி தேர்தலுக்கு. அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் இதுன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்ப்பா? என்ன ஒரு நேரம் அவர் வந்தால் நல்லா இருக்கும், சாமான்களுக்கெல்லாம் விலையில குறைப்பார், அதுக்காக நல்லா வந்து நினைக்கிறேன். சரியா தம்பி உங்களோட படம் எங்களோட மாதிரி இதுதான். என்னன்னு அவர் நிறைய கஷ்டப்பட்டார்களுக்கு வீட்டு திட்டம்லாம் கொடுத்துருக்காரு வந்து சஜித். அவர் வந்தால் நல்லா இருக்கும். மற்ற அனுராதம் இல்லாமல் அதை பற்றி அவரை பற்றி தெரியும் எங்களுக்கு விளக்கம் பண்ணிட்டு. ஆனால் சஜித் வந்தால் எங்களுக்கு நல்லம் ரெண்டாவது சொல்லியிருக்கேன். ஓமனா இப்போ சஜித் வந்து அவர் கஷ்டப்பட்டாங்களுக்கு வீட்டு திட்டம் கொடுத்தவர் சரி, அந்த வீட்டு திட்டத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணவர் காசு கொடுக்கல, இடையில நிப்பாட்டி தர. அதாவது நிறைய பிஸ்னஸ் பண்ணவங்க எல்லாரும் பாதிக்கப்பட்டிருந்தவங்க சஜித்தால. அவர் வந்து செஞ்ச வேலை போல அவர் வந்து அதை முடிக்கலான்டக்காக கொடுத்துருக்கவர் வீட்டு திட்டம். அவர் திருப்பி வந்தா அந்த வீட்டு திட்டம் கம்ப்ளீட் பண்ணி முடிப்பாரு. அது சரி, காரணத்தால பிளாக் பண்ணி வச்சுக்க. இப்ப ஒரு அரசியலுக்கு வந்தாருன்னு சொன்னா அவர் முடிப்பாரு. அது சரி. அட எங்கடா கோட்பாடுன்னா பள்ளத்தாக்குல இருந்த இப்ப நாட்டை வந்து ஒரு அளவு கொண்டு வந்த ரணில் தான். அவன் கள்ளனோ வெள்ளனோ அவன் கொண்டு வந்தவன் தான். இப்ப அவன் வந்தா தான் ஒரு அளவு இது செய்வாருன்னா நாங்க இருக்கிறோம். நாங்க போட வேண்டியது ரணிலுக்கு தான் நாங்க போடுவோம். எங்கட வணக்கம். 2024ஆம் ஆண்டு தேர்தலில் வந்து யார் ஜனாதிபதியா வந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறீங்க? எங்களை பொறுத்த வரையில் யார் ஜனாதிபதியாக வந்தாலும் எங்களோட நிலைமை தான். யாருமே வந்து எங்களை நிலைமையை இப்படியே வாழ்ந்துட்டு போகிறான். உழைக்கக்கூடிய அளவுக்கு உழைச்சிட்டு குடும்பத்தை பார்த்துட்டு போகிறான். வேறு வழி இல்லை. அவர் வந்து நல்லா செய்வார், இவர் வந்து நல்லா அப்படி 50 வருஷம் வாழாமல் இப்படியே வாழ்ந்துட்டோம். இன்னும் எத்தனை வருஷம் இப்படி வாழ போகிறோம்னு தெரியல. இது மாதிரி வாழ்ந்துட்டு போகிறான். யார் வரணுமன்றது எங்களுக்கு யார் வந்தாலும் எங்களுக்கு ஒன்று தான். ஆனால் நாங்கள் போடுற வாக்கு வந்து சங்கு சின்னம் தான். சங்கு சின்னம் நம்முடைய தமிழ் மக்களுக்கு ஒன்று. முடிஞ்ச அளவுக்கு சங்கு சின்னத்துக்கு வாக்கு போடுங்க, அவ்வளோதான். தம்பி நீங்க சொல்லுங்க, 2024ஆம் ஆண்டு தேர்தலில் வந்து யார் ஜனாதிபதியா வந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறீங்க? நம்மளுக்கு ஆறு வந்தாலும் பரவாயில்ல. இல்லை, ஒரு யாராவது நபரை சொல்லித்தாங்க. 2-3 பேர் கேட்குறாங்க. 4 மணி கேட்க நீங்கள் ஒரு யாராவது சொல்லித்தாங்க. ஆமாம், சஜித் வந்தால் நல்லா இருக்கும். சஜித் என்ன காரணம்? அவரே இப்போ எல்லாம் நல்லதெல்லாம் செய்யிருக்காரு. பெண்டா நல்லதெல்லாம் செய்கிறதுக்கு இருக்காரு. சாமான்களுக்கும் விலை குறைப்பார், எல்லாம் செய்வார். மக்களுக்கும் நல்லது செய்வார்.
ஓ சரி. தம்பி வணக்கம். 2024 தேர்தலில் தம்பி ஜனாதிபதி வேட்பாளராக நிற்கிறாங்க. இதுல யார் 3 பேர்ல யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சஜித் வந்தா நல்லா இருக்கும் ஐயா. என்ன காரணம்? அவரு மக்களுக்கு கொஞ்சம் உதவி எளிமையெல்லாம் அவரால் செஞ்சு கொண்டிருக்க வேற ஒருத்தர் செய்கிறாங்க. தம்பி நிலப்பாடு என்னப்பா? சஜித் வந்து நல்லவன் சொல்கிறேன். என்ன காரணம்ப்பா? அவர் நல்ல உதவியில் செஞ்சிருக்கி. நாட்டுகளுக்கு ரோட்லாம் போட்டுருக்கு, ஸ்கூல் பிரச்சனைகள், லைப்ரரி அப்படியெல்லாம் செஞ்சு கொடுக்கு. அதில் பிள்ளை மக்களோட படிப்பு எல்லாம் நல்லா வருது. அதால சஜித் பண்ண நல்ல பண்ண சொல்றேன். ஐயா வாங்க ஐயா. வணக்கம் அண்ணா. நீங்க சொல்லுங்க 2024 தேர்தல்ல யார் ஜனாதிபதி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னண்டு யார் ஜனாதிபதியா வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன பொறுத்தவரையில் இப்போ ரணில் வந்தானா இல்லை என்ன நினைச்சோங்க. என்ன காரணம்? ஆரம்பத்தில் இந்த கஷ்டம் இப்போ கொஞ்சம் தீர்ந்துருக்கு, இன்னும் கொஞ்சம் தீரும். மக்கள் ஆன கிடைச்ச அவருக்கு இன்னும் கொஞ்சம் தீரும்ன்ற நம்பிக்கை இருக்கு. தம்பி உங்க நிலப்பாடு என்னப்பா? நம்ம ரணில் தான். சரி, அவர் கொஞ்சம் நல்ல போல ஏற்கனவே இருந்த கஷ்டங்களையும் எல்லாத்தையும் தீர்த்தவர், அதே போல வழி நடத்துவார் என்று நம்பிக்கை ஒன்று இருக்கு. அதனால தம்பி 2024 தேர்தல்ல வந்து தம்பி யாரு ஜனாதிபதி வந்தா நல்லா இருக்கும்? 2024 தேர்தல் யார் ஜனாதிபதி வந்தா நல்லா இருக்கும்? அனுரா வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன காரணம்? ஒரு புது கட்சியை தேர்வு செஞ்சா தேர்வு செஞ்சு பார்ப்போமே, ஒரு புது கட்சிக்கு சான்ஸ் கொடுத்து சந்தர்ப்பம் கொண்டு கொடுத்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க பஸ்ஸா? தம்பி ராசா, நீ ராசா? ஆறு வந்தாலும் சரிதான். இல்ல யாரு நீங்க ஆறு வந்தாலும் சரிதான். ஒருவர் வந்தும் ஒரு இதுன்னு பலனும் இல்லை. ஆறு வந்தாலும் அதுதான் நடக்க போறது. நடக்கிற பார்ப்போம். தம்பி வணக்கம். நீங்க சொல்லுங்க. வணக்கம் ஐயா. 2024 தேர்தல்ல வந்து 2024 தேர்தல் யார் வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஜனாதிபதி யார் வந்தாலும் ஐயா எங்களுக்கு ஒரு தீர்வும் கிடைக்க போகிறதில்லை. இந்த முறை சங்கு சின்னத்தில் ஒரு ஆள் நிற்கிறார். அப்போ தமிழரை ஒற்றுமையை காட்டுறதுக்கான நாங்கள் சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்கலாம்னு இருக்கிறோம். ஐயா நிலப்பாடு அதே மாதிரி தான் எல்லாரும் நிலப்பாடுகளும் இருக்கு. இப்போ ஒரு இது தமிழ் கட்சிகள் கேட்கக்குள்ளையா இப்போ அப்படித்தானே ஒரு நிலப்பாடுகள் இருக்கு. இப்போ யார் வந்தாலும் நமக்கு ஒரு இது வேணும் தானே, நிலப்பாடு நல்லா நம்ம தமிழரை பலத்தை காட்ட தானே வேணும். உங்க நிலப்பாடு? அதே அதே சரி, ஓகே, நன்றி. 2024 தேர்தல்ல வந்து யார் வந்தா ஜனாதிபதி யார் வந்தா நல்லா இருக்கும்? நாங்க என்னண்டு சொல்றேன் என்ன? இப்போ எல்லாரும் பெற கொள்ள நாங்க ஆறுண்டு தெரிவி சொல்றேன். ஆறாவது வந்து எங்களுக்கு சாமான்ட விலையில குறைச்சி எங்களை ஒரு கஷ்டப்பட்ட எங்களை நல்லா வச்சா தான் நாங்க ஆறுண்டு ஜனாதிபதியை தெரிவு செய்யலாம். நாங்க சஜித் பிரேமதாசாவை தான் எதிர்பார்க்கிறோம். என்ன காரணம்? அவர் போன வாட்டியும் கேட்டு நிறைய உதவிகள் செஞ்சவர் மக்களுக்கு. இந்த வாட்டி அவர் வந்தால் கொஞ்சம் நல்ல செய்வார்னு நினைக்கிறேன். அப்போ நீங்க சஜித் தான் நல்லா இருக்கும். நல்லா. ஓகே ஓகே. தேர்தலில் வந்து ரணில் வந்தா நல்லா இருக்கும். என்ன காரணம்? அவரு இந்த நாடு எவ்வளவு பொருளாதார நிலை கஷ்டமா இருக்கக்குள்ளேயுமா அவர் வந்து நாட்டை நல்ல நிலை கொண்டு வந்தவர். இப்போ அவர் வந்தா நல்லா இருக்கும். சரி, தேங்க்யூ. ரணில் வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நல்லா இருக்கும். என்ன காரணம்? காரணம் அவர் இந்த நாடு இதாக இருக்கும் நிலைமையிலேயே கூட வந்து நாட்டை மீட்டெடுத்ததால சொல்றேன். 2024 தேர்தலில் ராசா யார் நல்ல ஜனாதிபதியாக வந்து நல்லா இருக்கும்னு யோசிக்கிறீங்க? நமக்கு ஜனாதிபதியாக வந்தால் சாம வேலையெல்லாம் குறைக்கணும். அப்படியேப்பட்ட ஜனாதிபதி தான் நமக்கு தேவை. உள்ளைகளாம் அப்படியே விலையை கூட்டிகிட்டு இருந்தால் நாங்கள் எந்த ஜனாதிபதி தேர்தலை தேர்ந்தெடுக்கிறது? யார் நீங்கள் பெரும்பாலும் எதிர்பார்க்குறீங்க? நமக்கு யாராக இருந்தாலும் சரி, வர்றவங்க சாம வேலையில் குறைச்சி அகல் நிம்மதியாக சாப்பிட்டு குடிச்சு இருக்க விடுறாங்களாம் சரி, அவ்வளோதான்.
அண்ணன் வணக்கம். 2024 ஆண்டு தேர்தலில் வந்து ஜனாதிபதியாக யார் வந்து நல்லா இருக்கும்னு யோசிக்கிறீங்க? இப்போ ஜேவிபி ஆம்பரமாண்டு கதையாக்கி எல்லாரும் ஜேபி என்றா ஜேவிபி கட்சி தலைவர் அவங்க அமரம் வாங்கினது அனுர மாத்தியா? உங்களோட நிலப்பாடு? யார் வந்தாலும் சரி நமக்கு நல்லது தான். யார் வந்தாலும் நல்லது செஞ்சா சரி. நல்லது தான். சரி நன்றி. சரி நன்றி.